வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, திருக்கணித பஞ்சாங்கம் எதனால் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்க்க போறோம். பஞ்சாங்கம் என்பது வாரம், நட்சத்திரம், திதி, யோகம் மற்றும் கரணம் ஆகிய 5 அங்கங்களை தெரிவிக்கும் ஒரு தகவல் தொகுப்பு. அன்றைய நாள் அல்லது தேவையான நாட்களில் காலம், நேரம் எப்படி இருக்கிறது என்பது மிக துல்லியமாக அறிந்து அதன்படி செயல்பட துணையாக இருப்பது பஞ்சாங்கம். இதையடுத்து அதன் வகைகள் மற்றும் சிறப்பு குறித்தும் பார்க்கலாம். பஞ்சாங்கத்தில் வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 வகை இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் அதிகபட்சமாக 6 மணி 48 நிமிடம் வரை வேறுபாடு இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி தினங்கள்ல இந்த வேறுபாடு மிக குறைவாக இருக்கும். அதேபோல் அஷ்டமி, நவமி தினங்கள்ல இந்த வேறுபாடு அதிகமாக இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல, வேதங்கள் தோன்றிய காலத்துல இருந்தே பல்வேறு ரிஷிகள், முனிவர்கள் தங்களுக்குள் கூறிய கருத்துக்களை கணித முறையின் அடிப்படையில் இயற்றிய பாடல்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு இன்று வரை எழுதப்படுவதே வாக்கிய பஞ்சாங்கம். கால மாற்றத்தினால் எந்த மாற்றத்திற்கும் உட்படாத, அதாவது திருத்தப்படாத பஞ்சாங்கமாக வாக்கிய பஞ்சாங்கம் வருது. முன்னோர்களின் கணித முறைகளை சிறிதளவும் மாற்றாமல் பழமையை பிரதிபலிக்கும் பஞ்சாங்கமே வாக்கிய பஞ்சாங்கம். தமிழகத்தில் உள்ள கோவில்கள் அனைத்திலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் திருவிழாக்கள் பின்பற்றப்படுது. திருக்கணித பஞ்சாங்கம் பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டின் பின்னர் தொலைநோக்கி மூலம் கிரக நிலைகளையும் சந்திரனது சுழற்சி பாதையில் ஏற்படும் வித்தியாசத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு எழுதப்படுகிற பஞ்சாங்கமே திருக்கணித பஞ்சாங்கம். சந்திரனுக்கு ஈர்ப்பு விசை குறைவு என்பதால் சந்திரனின் சுழற்சியில் வேறுபாடு ஏற்படுவதுண்டு. லஹரி அயனாம்சத்தை அடிப்படையாக கொண்டு கணித முறைகளில் சில மாற்றங்களை செய்து வெளியிடப்படும் பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம். ஜோதிடர்கள் பலரும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் மூலமாகவே ஜாதகத்தை கணித்து பலன் கூறுவது குறிப்பிடத்தக்கது. ஜாதகத்தில் பல்வேறு நுணுக்கங்களை துல்லியமாக ஆராய்ந்து கூறுபவர்களும் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் பலரும் திருக்கணித பஞ்சாங்கத்தையே இன்றைக்கும் விரும்புகின்றனர். நன்றி.